எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு ஹாப்பியான நாள். ஏன்னா வாழ்க்கையில் வந்து ஹாப்பியான நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கி இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. இந்த பீரியடு தான். ஜாயின் பண்ண பிறகு ஒரு மாதிரி கமிட்மெண்ட் லைஃபாக போகும். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த பீரியடு மாதிரி வாழ்க்கையில் வந்து எந்த நாளுமே அமையாது. நமக்கு பிறந்த நாள் வரும், திருமண நாள் வரும், என்னென்ன நாளுக்கெலாம் வரும். ஆனால் இந்த பீரியடு வந்து தேனிலவு பீரியடு அப்படிம்பாங்க. தேனிலவு பீரியடுனா இந்த காங்கிரஸ் பீரியடு, ஐஎன்சி காங்கிரஸ் ஆரம்பித்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 37 to 39 ஒரு இடம் டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ். ஏன்னா காங்கிரஸுடைய தேனிலவு பீரியட் எதுன்னு 37 to 39. அப்போ அந்த 37 to 39 பிரிட்டிஷ்காரனும் சரி காங்கிரஸ்காரனும் சரி சண்டையே போட மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. டீ பார்ட்டின்னு சொல்லி நிறைய பார்ட்டி நடக்கும். இப்போ கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஆளுநர் தேநீர் விருந்து அப்படிம்பாங்க. அது பிரிட்டிஷுடைய ஒரு கான்செப்ட். அப்போ என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான இருந்த பீரியடை தான் தேனிலவு பீரியட் அப்படிம்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தேனிலவு பீரியட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ் பண்ணிட்டோம், இன்னும் வேலைக்கு ஜாயின் பண்ணலை, இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, நம்ம எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருப்போம். நம்மளை வந்து பார்க்குறவங்கலாம் கை காட்டி சொல்லுவாங்க, இவன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா அப்படிம்பாங்க. ஒரு பையன் ஒரு மேடம் சொன்னாங்க, ஏன்னா எல்லாருமே நீங்கள் தான் ஒரிஜினல் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே அந்த ஹீரோங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இதுக்காண்டி நம்ம எத்தனை எக்ஸாம்னாலும் பாஸ் பண்ணலாம். ஆனால் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுற ஃபீலிங் ரெண்டாவது எக்ஸாமுக்கு இருக்காது. அதனால் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா கொண்டு என்ஜாய் பண்ணலாம், செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். இது வாழ்க்கையில் கிடைக்காது. இந்த நம்ம வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறத விட இந்த சந்தோஷத்துக்காண்டி வேலை வாங்கணும். இந்த வேலைங்கிறது சிம்பிளாலாம் கிடைக்காது, கடினமான உழைப்பு. இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வர்றது சாதாரணமாக வர முடியாது. எனக்கும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம்னு சொல்லி தான் எக்ஸாம் படிக்க வந்தேன். ஆனால் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. 3 இயர்ஸ்க்கு. அப்போ வந்து 3 இயர்ஸுங்கிறது கம்மி. ஆக்சுவலாக இப்போ தான் காம்படிஷன் அதிகம், கால்ஃபருடைய டூரேஷனும் அதிகமாக இருக்குது. அப்போ எங்களுக்கு ரெகுலராக கால்ஃபர் பண்ணுவாங்க, வருவாங்க, 6 மாதத்தில் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் வரைக்கும் 3 இயர்ஸ் ஆயாச்சு. ஆனால் அந்த 3 இயர்ஸுங்கிறது நிறைய கற்றுக் கொடுத்துச்சு, ஏகப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அதனுடைய தாக்கம் தான் இந்த இன்ஸ்டியூட்லாம் உருவாக்குனது. அதனால் இந்த மூமெண்ட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிடணும். நிறைய பேர் பேசுனீங்க, நிறைய பேருமே ஒவ்வொருடைய உள்ளுணர்வுலேருந்து வந்த உண்மையான பேச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஒரு தம்பி பேசும்போது அழகாக சொன்னாப்புல, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த எண்ணம் தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொன்னாப்புல. உண்மையில் அதுதான் தேவை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது சும்மா எல்லோரும் பாஸ் பண்ண முடியாது. ஒரிஜினல் நமக்கு அது ஒரு காரணம் வேணும். அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இன்டர்னல் ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? நம்ம சம்பளம் வாங்கி அம்மாவுக்கு கொடுக்கணும், சம்பளம் வாங்கி அப்பா கொடுக்கணும், இல்லை ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு பேச்சுலர் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும். எனக்கெலாம் அதுக்கு உண்மையிலே இருந்துச்சு. ஏன்னா படிக்கும்போது வேலை கிடைச்சா தான் நமக்கு பொண்ணே கொடுப்பாங்க, அப்போ நம்ம கல்யாணம் முடியும். ஏதோ ஒரு இன்டர்னல் காரணம் வெளியே சொல்ல முடியாது. அந்த காரணத்தை நம்ம நினைக்க முடியாது, வெளியே சொல்ல முடியாது. எக்ஸ்டர்னல் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சொசைட்டியில் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ உங்களுடைய நேமே சேஞ்ச் ஆகும். இப்போ உங்களை நிறைய பேரை பார்த்துருக்கோம். ஒரு 5 இயர்ஸ் உங்களை நான் பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்கல. ஒரு 5 இயர்ஸ் கழித்து ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ திடீர்னு நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறேன்னு வச்சுருங்களேன், உங்கள் பேரை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான் சப் இன்ஸ்பெக்டர் இந்த ஸ்டேஷனில் இருக்கேன்பீங்க. அப்போ இவ்வளோ நாள் பயன்படுத்தின பேரையே மாற்றக்கூடிய அதிகாரம் எதுக்கு இருக்குன்னா அந்த வேலைக்கு இருக்குது. அது மாற்றுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. நாளாக பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனை தான் சொல்லுவீங்க. ஏன்னா பேரை யாரும் லைக் பண்ண மாட்டாங்க, டெஸ்டினேஷன் சொன்னால் தான் உங்களுக்கு அது பயங்கரமாக இருக்கும். அப்போ அதுக்கு காரணம், எல்லாருக்கும் காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. சும்மா நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு போகிறோம், வீட்டில் அப்பா அம்மா சேர்த்து விட்டாங்க, ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகிறோம், 1 மாதம் படித்தோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. இது நமக்கு நாமே உழைக்கிறது. அந்த சப் ரிஜிஸ்டர் மேடம் சொன்னாங்க, 5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் ஒரு ப்ரைவேட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை பார்க்குறது ஈஸி. ஒரு 10 to 5 மணி வரைக்கும் நீங்கள் ஒரு காலேஜில் வேலை பார்க்கிங்கன்னா அந்த 10 to 5 மணி வரைக்கும் தான் வேலை பார்ப்பீங்க. 5 மணிக்கு வெளியே வந்துட்டால் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இது நமக்கே நம்ம வேலை பார்க்குறனால 12 மணிக்கு திடீர்னு முழிப்பு தட்டி பார்த்தாலும் நமக்கு இந்த ஞாபகம் தான் வரும். காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சாலும் நமக்கு இந்த ஞாபகம் தான் இருக்கும். அப்போ 24/7 நம்ம வேலை பார்த்துருக்கோம். அதனுடைய கடினமான ரிசல்ட்டு தான், அதனுடைய உழைப்புடைய ரிசல்ட்டு தான் என்ன கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்தது. ஜாப்பை நல்லா கற்றுக்கிடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா ஜாப்பை நல்லா கற்றுக்கிடுங்க. இப்போது உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். 1 இயர் உங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும், 2வது ஸ்டேஷன் ட்ரைனிங் 6 மாதம் இருக்கும். உங்களுக்கு சப் ரிஜிஸ்டர் ட்ரைனிங் இருக்கும், எல்லாத்துக்குமே ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கில் உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா நார்மலாக ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ட்ரைனிங்கிறது ஜாலியாக இருக்கும், காலேஜ் மாதிரி தான்.
ஃப்ரீயாக படிக்கணும். எப்படினாலும் நம்மளை வந்து தள்ளிட்டு கொண்டு போயிடுவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்க வேண்டாம், லாஸ்ட் இருக்க வேண்டாம், நடுவில் இருந்தாவே நம்ம இழுத்து அப்படி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கையெழுத்துமே ரெஸ்பான்சிபிள் தான். யார் போட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் ட்ரைனிங் டைமை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும், நல்லா கற்றுக்கிடணும். கற்றுக்கிடணும்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டான்னா நம்மளை எவனுமே மதிக்கவே மாட்டாங்க. இவனுக்கு நல்லா தெரியும் ஆனால் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அது வேறு. ஏன்னா நல்லா கற்றுக்கிடணும். அடுத்த எக்ஸாம் என்ன இருக்கோ அதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவன் சொன்னால் ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கலாங்க. படிக்கணும்னு என்ன இருந்தால் போதுங்க, எப்படினாலும் படிக்கலாம். நான்லாம் ஒரு பிஎஃப் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது டெய்லி படிக்கிறது ஒரு 5 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். புக்காக நீங்கள் கொண்டு போய் படிக்கிங்கன்னா யாரும் படிக்க விட மாட்டாங்க. ஜெராக்ஸுங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். அப்படியே கீழே கம்ப்யூட்டருக்கு கீழே வச்சுருவேன், வச்சு படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அப்போ நமக்கு அந்த படிக்கிறதுக்கு எண்ணம் மட்டும் தான் தேவையே தவிர வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதனால் நீங்கள் அடுத்த ஒரு எய்ம் வச்சுக்கிடணும். ஒரு குரூப் 1 கேடர் போயிட்டிங்கன்னா ஓகே. இப்போ நீங்கள் போகிற சப்பார்டினேட் தான். அப்போ நம்ம குரூப் 1 கேடர் போகும்போது நம்ம ஒரு எய்ம் வச்சுக்கலாம். படிக்கணும் ஒரு எண்ணத்தில் இருந்தாவே போதும். அப்போ நீங்கள் அதை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க. அப்போ அதை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அடுத்தாப்புல நீங்கள் குரூப் 1 எல்லாத்துக்குமே ஒரு குரூப் 1ங்கிறது ஒரு ஹையஸ்ட் லெவல். அதுலேயும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. குரூப் 1ல் எந்த கேடராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே என்ன கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு முந்தில் அப்படி கிடையாது. டெப்டி கலெக்டர் எடுத்தால் மட்டும்தான் என்ன வரும், கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வரும். இப்போ எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் என்னங்கன்னா ஒரு எய்ம் வச்சுக்கிடுங்க. எய்ம்லெஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் யூஸ்லெஸ் லைஃப் அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு எய்ம் இருக்கணும். அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எல்லாமே நமக்கு வந்துட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைஃப் நல்லாவே இருக்காது. அடுத்தாப்புல ஏதோ ஒன்று வெற்றியோ தோல்வியோ அடுத்தாப்புல நம்மளோட முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிலவங்க விட்டுருப்பீங்க, ஒரு மைனர் மார்க்கில் 1 மார்க் 2 மார்க்கில் விட்டுருப்போம். அவங்க பின்னாடி பெரிய போஸ்ட்டுக்கு போவாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்லே வேலை கிடச்சிருந்தா ஏதோ ஒரு பேங்கில் ஒரு கிளர்க்காக வேலைக்கு போயிருப்பேன். வேலை கிடைக்கலன்னா பின்னாடி ஏதோ ஒரு பெரிய போஸ்ட்டு போவோம். இங்கே வந்து இப்போ விஜிலன்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்திருப்பார். ராமச்சந்திரன் ஒருத்தர் டிஎஸ்பியாக இருக்கார். அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முந்தி பார்த்திங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் என்னது இன்டர்வியூ. அப்போ ஒரு ஆட்டம் நாங்கள் சென்னையில் உட்காந்து யூபிஎஸ்சி மெயின்ஸுக்காண்டி இப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த மாதம் மெயின்ஸு அவரும் எழுதுறாரு, நானும் எழுதுகிறேன், எல்லோரும் எழுதுகிறோம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு போயிட்டார். நான் சத்தம் போட்டேன், உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணாதுன்னு. உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு இருக்கும்போது போனால் அவர் ஜஸ்ட்டு அளக்குறாங்க. அவர் ஜஸ்ட்டு அளக்கும் போதே நெஞ்சை விரிச்சிட்டார். அதே நார்மலாக ஜஸ்ட்டு அளந்துட்டு விரிச்சி அளப்பாங்க. இவர் முதல்ல அளக்கும் போதே விரிச்சிட்டார், நல்லா விரிச்சிட்டார். அவர் ஷோல்டர் நல்லா அகன்ற ஷோல்டராக இருக்கும், நல்லா விரிச்சிட்டார். அவன் அதை அளவுன்னு அளந்துட்டான். திரும்ப விரிங்க, அவரால் விரிக்க முடியல. அப்போ அவர் கேட்குறாரு, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படிங்கிறாரு. கேட்குறேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு வெளியே பற்றி விட்டானுங்க. இத்தனைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து வேலைக்கு போனால் பையனுடைய அப்பா தான் அந்த போலீஸு. அவர் பற்றி விட்டார், வந்து ஏசிட்டு இருந்தான். ஒரு வாய்ப்பு கொடுக்காம விட்டாங்க, நான் விரிக்கவே இல்லை, விரிச்சு முன்னாடி அளந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஃபிசிக்கல்லையே திரும்ப பாருங்கள், அவர் குரூப் 1ல் இப்போ என்ன தான் இருக்கிறாரு, டிஎஸ்பியாக இருக்கார். அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகிறோன்னா அதை விட மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு போகிறோன்னு அர்த்தம். அதனால் நம்ம இதை விட்டு இந்த ஃபீல்டை விட்டு நம்ம போக தான் கூடாது. ஆனால் இதுலேயே உட்காந்து நம்ம சர்வை பண்ணி படிச்சுட்டு இருக்க ஒரு ஃபீல்டில் நம்ம எவ்வளவு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போடுறோமோ அந்த இடத்துல பெரிய ஆள் ஆகிறோன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 2 வகை இருக்குது. ஒன்று கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று என்னது டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இடையில ஒரு புக்கில் படித்தேன், காசு கொடுத்து வாங்குற விஷயத்த காசு கொடுத்து வாங்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஒரு சட்டை வாங்க போகிறோம், சட்டை எப்படி வாங்குவோம், காசு கொடுத்து வாங்குவோம். இதில் யோசிக்கக்கூடாது, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடணும். ஒரு பேஸ்ட்டு வாங்கணும், காசு கொடுத்து வாங்குறத காசு கொடுத்து வாங்கணும். காசு கொடுத்து வாங்காத விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து டைமை செலவழித்து வாங்கணும் அப்படிங்காங்க. டைம்னா இப்போ நம்ம நீங்கள் எஸ்ஏயாக இருக்கீங்க, இதை காசு கொடுத்து வாங்க முடியுமா, முடியாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, டைமை செலவழிச்சிருக்கீங்க. டைமை இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு ஜாமானாலும் வாங்கிடலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு ஜாமான் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு புக்கு ஒன்று வச்சுருக்கீங்க, நான் கேட்குறேன், தரமாட்டேன்னு சொல்கிறீங்க. காசு கொடுத்தும் கேட்க தரமாட்டேங்கிங்க. அப்போ டெய்லி உங்களை அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ கடைசியில் என்ன செய்வீங்க, வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்க. அப்போ நமக்கு முயற்சி பண்ணால் எல்லா விஷயமும் அடையக்கூடிய விஷயந்தான். அதனால் நம்ம காசு கொடுத்து வாங்குற விஷயத்த காசு கொடுத்து வாங்கிட்டு விட்டுருணுங்காங்க. ஒரு பேனா வாங்கணுமா, அதில் போய் டைமை செலவழிக்கக்கூடாது, காசை மட்டும் கொடுத்து வாங்கிட்டு வந்துடணும். ஏன்னா காசு கொடுத்து வாங்க முடியாத நிறைய விஷயம் இருக்கும். அதுக்கு நம்ம என்னென்னா டைம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வரமாட்டேக்கா, அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும், டைம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் நீங்கள் என்னதான் ஆகிருவீங்கன்னா பெரிய ஆள் ஆகிருவீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு 96ல் டிகிரி முடித்தேன், கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு. இதில் இந்த ஃபீல்டில் மட்டும் தான் டைமை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். வேறு எந்த ஃபீல்டுக்கு போகவே மாட்டேன்.
அப்போ இடையில பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் ரிசல்ட் வரும்போது நிறைய பேருக்கு எனக்கு ஜாப் கிடைக்கல, நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. இதில் தோல்வியை தாங்கி தான் ஆகணும். இல்லை வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இதில் நான் தோல்வியே பார்க்க மாட்டேன், சக்ஸஸை மட்டும் பார்த்து போனால் இந்த ஃபீல்டு நமக்குள்ள சர்வே பண்ணவே முடியாது. நம்ம அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து கேட்காங்க, என்ன செய்யலான்னு கேட்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டு இது ஒன்று தான். இதில் நம்ம கூட கொஞ்சம் என்ன பண்ணணும், டைமை இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஜெபா சொன்னாப்புல, எனக்கு ஃபிசிக்கல்லே போன எக்ஸாம் போச்சு, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் தேர்ட் ரேங்க் எடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. காரணம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா விஷயத்துக்கும் இதுக்குன்னு சொல்லலை, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குன்னு சொல்லலை, எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம டைம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இல்லை நம்ம என்னதான் ஆயிடுவோம், பெரிய ஆள் ஆயிடுவோம். எனக்கு சில ஆரம்பத்தில் நான் மேக்ஸ் தான் நிறைய படிச்சுட்டு இருப்பேன். சில சாப்டர்லாம் அரைகுறையாக புரியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா விடமாட்டோம், டைம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டில் தான் நம்ம பெரிய ஆளாக இருப்போம். அப்போ டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எந்த விஷயத்தினாலும் நம்ம அடைஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேடல். அதை ஒரு பையன் சொன்னாப்புல, தேடல் தான் எல்லாத்துக்கும் காரணம். தேடல் இருந்தால் யாராட்டும் ஒரு ஆள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் தேடிட்டே இருந்த அந்த எண்ணத்தில் ஒரு தேடல் இருக்குது. இப்போ எஸ்ஐ ஆகணும், ஒரு குரூப் ஒன்று ஆகணும், ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்தாவே உங்களுக்கு யாரோ ஒரு ஆள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கு ஸ்டேஜில். இதை தான் வந்து இந்த யூனிவர்ஸ்லாம் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கட்டையாக இருக்குது, ஒரு 3 அடி தான் இருக்குது, மைக்கு உயரமாக இருக்குது. அப்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுது, என்னை எல்லோரும் நக்கல் பாஸ் ஆகிட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லோரும் என்ன நக்கல் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை இவ்வளோ கட்டையாக இருக்க, எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த மைக்கு வந்து எனக்கு 8வது உயரத்தில் இருக்குது அப்படிங்குது. அந்த மைக்கை டக்குன்னு கீழே இறங்குது. இது வந்து யாரும் இறக்கலை வைக்கலை, தேடல். அப்போ நமக்கு தேடல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் நமக்கு என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம தேடல் இருக்க போய் தான் இந்த இடத்துல இருக்கும். தேடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு தம்பி சொன்னாங்க பிலீவ். ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். நமக்கு தெரியும் இந்த ஃபீல்டில் நம்ம சர்வே பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு தெரியும். அது பண்ணுவோம் தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல நிற்போம். தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா நான் சர்வே எடுத்துகிட்டே இருப்பேன், அப்பப்போ ஒரு சர்வே எடுத்துகிட்டே இருப்பேன். ஒரு 100 பேர் சேருவாங்க, 80 பேர் வெளியே போயிடுவாங்க. இது நமக்கு செட் ஆகாது, பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஒரு 20 பேர் தான் பிலீவ் பண்ணுவான். அவன் தான் என்னென்னா சக்ஸஸ் பண்ணுவான். அப்போ நமக்கு இந்த ஃபீல்டில் வரும்போதே தெரியும் இது நமக்கு செட் ஆகாதான் தெரியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த 20% ஆட்கள் தான் 20% ஹார்ட் ஒர்க் பண்ணி 20 பேருமே பாஸ் ஆகி போயிடுவாங்க. அப்போ பிலீவ், நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும். ஏன்னா நம்பாமல் இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக பிலீவ் பண்ணிடணும். இடையில ஒரு பையன் கண்மூடித்தனமாக நம்பிடணும். இப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் வேலை பார்க்கிங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் கண்டிப்பாக 2 மணி நேரம் வேலை பார்ப்போம். என்ன டைரெக்ஷனில் கொண்டு போகணும், எப்படி கொண்டு போகணும், என்னென்னமோ செய்யணும்னு நினைப்போம். நான் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண நினைப்போம். அப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பிஓ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கையில் ஒரு பையன் வந்து பேசுகிறான், ஒரு ஸ்டேஜில் வந்து பேசுகிறான். எனக்கு எக்ஸாம் ஏன்னா கிளியர் பண்ணிட்டேன், 3 மாதம் தான் படித்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு டவுட் அவன் மேலே, இவன் கதை விட்றான் போல், ஸ்டேஜுக்காண்டி பேசுகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பேசினோன்னா அவனை கீழே போய் கேட்டேன், நீ இது எக்ஸாம் தானா, எக்ஸாம்லேயே ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸ் பாஸ் ஆகி இன்டர்வியூ பாஸ் ஆகிட்டியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னேன். எக்ஸாம் தான் சார் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவனுடைய பயோகிராஃபி கேட்குறேன், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது அவன் வந்து ஏஆர் ரஹ்மான் ட்ரூப்ஸில் ஒரு சிங்கர். அப்போ வந்து அங்கேயே இருந்திருக்கான். சினி ஃபீல்டில் வந்து சாதிக்கணும்னா ரொம்ப நாள் அங்கே கிடக்கணும். அங்கேயே இருக்கான். அவனோட அப்பா வந்து தவறின உடனே தேனிக்கார பையன் தேனிக்கு வர்றான். அவங்க அம்மா வந்து சத்தம் போட்டு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புகிறாங்க. இன்ஸ்டியூட் போனோம், அவன் கண்மூடித்தனமாக நம்புகிறான். காலையில் 5 மணிக்கு கிளாஸ் வருவான், இதை படிச்சுட்டு வாங்கன்னா படிச்சுட்டு எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். அப்போது ஒரு ஆளை 100% நம்பி அதுலேயே ட்ராவல் பண்ணுறான், அப்பாயின்மெண்ட் ஆகிட்டான். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணும்போது கண்மூடித்தனமாக நம்பி தான் ஆகணும். இந்த ஃபீல்டு டிஎன்பிசி நான் நம்பி தான் ஆகணும், அல்ல யூஎஸ்ஆர்பி நம்பி தான் ஆகணும். அதை சந்தேகப்படக்கூடாது. நம்ம சந்தேகப்பட்டோன்னு வச்சுக்கலாம் அந்த ஃபீல்டை நான் சர்வை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பி நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். சந்தேகம் வரவே கூடாது. நீங்கள் சந்தேகம் வந்துட்டாவே, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், அது மேக்ஸிமம் அது நெகட்டிவ் சைடு தான் போகும். பஸ்ஸு இருக்கா போயிட்டான்னா கண்டிப்பாக போயிடும். பஸ்ஸு இருக்கும், நம்ம போய் ஏறிலாம் நினச்சி வேகமாக போகணும். அப்போ எல்லா விஷயத்துலையும் என்னென்னா நம்புறது ஒரு முக்கியமானது. அப்புறம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி தான் ஓடிருப்பீங்க. அதில் தான் சக்ஸஸ் அடைஞ்சிருங்க. அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று. அப்போ தான் நம்ம வந்து ஒரு குறிக்கோளோடு ஓடிட்டே இருப்போம். டார்கெட் இல்லைன்னு வச்சுருங்களேன், ஒரு குறிக்கோள் இல்லாமல் ஆயிரும். அடுத்தது எல்லாருமே சொன்னாங்க கன்சிஸ்டன்சி. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தேவை என்னென்னா கன்சிஸ்டன்சி தான், வேறு எதுவுமே தேவை கிடையாது. அது தொடர் முயற்சி தான் இப்போ வெற்றியை கொடுத்துருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இந்த முயல் ஆமை கதை படிச்சிருப்போம். ஏன்னா முயல் வந்து சுறுசுறுப்பாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் என்ன இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லை. ஆமை ஸ்லோவாக தான் போகும், ஆனால் என்ன இருந்துச்சு, கன்சிஸ்டன்சி இருந்தது. அப்போ முயலாமை கதையில் எது ஜெயிக்கும்,
ஆமாம் ஜெயிக்கும். அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப இந்த ஃபீல்டுன்னு இல்லை, நம்ம ஃபீல்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி. நீங்கள் கீழே ஒரு வெத்தலை பாக்கு கடை வைங்க, வச்சுட்டு அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை அதிலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 5 வருஷம் கழித்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் பெரிய கடை வச்சுருப்பீங்க. ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க யாரும். அப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது இந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் உங்களோட உழைப்பு, மொத்த உழைப்பும் அந்த ஒரு இடத்துலையே போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபீல்டில் பெரிய ஆள் ஆவீங்க. நிறைய பேருக்கு சில வார்த்தைகள் பிடிக்கும். என்ன வார்த்தை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது நிறைய வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்கும். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா ட்ராவல்ங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. நீங்கள் ட்ராவல் பண்ணி பழகுனீங்கன்னு வச்சுங்களேன், வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஊர்லேருந்து ஒரு போகும்போது நான் கொஞ்சம் நிறைய புக்கு படிப்பேன். புக்கு படிக்கும்போது இந்த கோபிநாத் ஒரு புக் எழுதியிருப்பார், ப்ளீஸ் இந்த புக்கை வாங்காதீங்கன்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அதில் ஒரு நியூஸ் ஒரு இது சொல்லியிருப்பார், அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், ட்ராவல் பண்ணும்போது சும்மா ரோட்டையே பார்த்துட்டு போகக்கூடாது, ஒரு டீ கடையை டீ கடையை வெட்டி பாருங்கள், டீ கடைக்காரன் இப்படி டீ ஆத்துறான்னு பார்க்கணும், ஒரு இட்லி விற்காங்கன்னா இட்லி கடைக்காரன் இட்லி போடுறான், அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ரசித்து பழங்கினீங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப சேஞ்சஸாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கு படித்த பிறகு நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் வரேன்னா அடுத்த நாள் அடுத்தது அந்த தெருவில் வர மாட்டேன், சுற்றி வருவேன். அப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பக்காவாக இருக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்கள் ஜாப்புக்கு இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ட்ராவலில் தான் உங்கள் லைஃபே போய்ட்டுருக்கும். அப்போ நமக்கு பிடிச்ச ஜாப்பாக இருக்கும். நான் ஜப்பாட்ட சொன்னேன், ஏற்கனவே நீ குரூப் 4 லோக்கலில் வேலை பார்த்துட்ருக்க, இப்போ நீ இதை விட்டுட்டு குரூப் 1 போகலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், எனக்கு சீட் ஒர்க் எனக்கு பிடிக்கல சார், எனக்கு வந்து அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், அவள் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. அப்போ அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கு, நல்ல ஜாப். ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பெட்ரோல் போட்டு கொடுத்துருவான், நம்ம அவன் வண்டியில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த ட்ராவலுங்கிறது முக்கியமானது, அதை ரசித்து செய்யணும். ஐயோ நம்மளை தூக்கி போட்டாங்களே அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. ரசித்து நீங்கள் ட்ராவல் பண்ணால் லைஃப் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் ஒரு ட்ரபுள் வந்து எல்லாருக்கும் தெரியும், கிரிசிஸ். ஒரு 3 டீ அப்படிம்பாங்க. ஒரு டீ என்ன கேட்டிங்கன்னா டேக்ஸ் வந்து குறைப்பாங்க, குறைக்கிறதுனால அவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு பயங்கர நட்டம் வந்துச்சு. இன்னொரு டீ என்ன கேட்டிங்கன்னா டீ தூள் ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதில் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும், அதனாலையும் லாஸ். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா ஈஸ்டர் டைமில் ஒரு வெடிகுண்டு போட்டாங்க, அதில் டூரிசம், ஸ்ரீலங்கான்னு சொன்னாவே டூரிசம் தான். அப்போ ஒன்று என்னென்னா டேக்ஸு, இன்னொன்று வந்து டீ, இன்னொன்று என்னது டூரிசம், 3மே என்னதாகிடுனா லாஸ் ஆச்சு. இப்போ லாஸ்ட் இயர் போன இன்டர்வியூவில் போன எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தாங்க, 3 டீ. அதே மாதிரி அது லாஸ் ஆகிற காரணம், இப்போ நம்ம அதை கெயின் ஆகிறதுக்கும் அதே 3 டீ தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து டீம் ஒர்க். இப்போ நிறைய பேர் சொல்லும்போது நண்பர்களை சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கும் இந்த வேலைக்கும் காரணம் என்னங்கன்னா நண்பர்கள் தான். நான் படித்து முடித்து வெளியே வரும்போது 26 அரியர் வச்சுருந்தேன். அப்போ அந்த அரியர் வச்சுருக்கும்போது நம்மளுடைய தாட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் நம்ம போட முடியும். 12th குவாலிஃபிகேஷனுங்கிறது ரேராக இருக்கும். ஏன்னா டிகிரி குவாலிஃபிகேஷனில் தான் எல்லாத்தையும் அப்ளை பண்ண முடியும், ஆனால் டிகிரியே நம்ம கையில் கிடையாது. அப்போ அந்த நண்பர்கள் ஒரு டீம் உருவாச்சு, நாங்கள் எப்போ ஒரு டீமோடு தான் உட்காந்துருப்போம். அந்த டீமில் எல்லாருமே இப்போ ஹை போஸ்ட்டில் இருக்காங்க, எல்லாருமே கம்ப்ளீட்டாக ஹை போஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டால் இந்த டீம் ஒர்க்குங்கிறது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு என்னென்னா டெஸ்ட்டு போடுறது. ஏன்னா நம்ம டேரெக்டாக டெஸ்ட் போட முடியாது. ஒரு மேடம் வந்து டெஸ்ட் போனாங்க, அப்போல்லாம் இந்த காம்படிட்டிவ் இந்த கோச்சிங் சென்டரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் படிக்கும்போதும் கோச்சிங் சென்டர்லாம் கிடையாது, ரேராக இருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நடத்துவாங்க, இப்போவும் நடத்துகிறாங்க எக்ஸாம் வச்சு. அது ஒன்று தான் சென்னையில் இருக்கும், ஏன்னா கவர்மெண்ட் நடத்துகிறது. அங்கே தான் நாங்களாம் உட்காந்து படித்தோம். டெல்லியில் ஒரு 2-3 இன்ஸ்டியூட் உண்டு, ஏன்னா அங்கேயும் உட்காந்து கொஞ்ச நாள் உட்காந்து படித்தோம். மற்றபடி இந்த மாதிரிலாம் அவேர்னஸே இருக்காது, ஏன்னா அப்போ ஒன்றுமே இருக்காது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர அவேர்னஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கூட வர பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் அவேர்னஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் அவேர்னஸ், எதுக்கு எடுத்தாலும் டெஸ்ட்டு போடுங்க. இது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குது. ஏன்னா நார்த் இந்தியாக்காரன் 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருக்கான், இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ டெஸ்ட்டு வந்து ஒரு டீம் ஒர்க்கு, அடுத்து என்ன கேட்டிங்கன்னா டெஸ்ட்டு அதிகமாக போடுறது. 3வது பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு, ஏன்னா நம்மளை நம்பணும். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம யார்ட்டையும் வந்து ஆன்சர்லாம் சொல்லவே கூடாது. எனக்கு வேலை கிடைக்கும் அது இதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது. நம்ம வந்து வேலை கிடைச்ச பிறகு நமக்கு எல்லாமே பேசுறதுக்கு இதாக அமையும். அதனால் நம்மளை நம்பணும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு 3 டீ மாதிரி நமக்கு ஒரு 3 டீ, ஏன்னா டீம் ஒர்க்கு, டெஸ்ட்டு போடுறது, ட்ரஸ்ட்டு, நம்மளை நம்பணும். அவ்வளோதான். பாஸ் பண்ண எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வாழ்த்துகள். இது சாதாரணமாக கிடைச்ச வெற்றியே கிடையாது. ஏன்னா இது பயங்கரமான வெற்றி. நீங்கள் அது சொல்லலாம் முடியாது, ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் உங்களே எடுத்துக்கிடுவோமே, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது ஏதோ ஒரு எக்ஸாம், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சிங்களேன், முந்தின நாள் நைட்டு உங்கள்கிட்ட வந்து எப்படிடா படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் பதட்டமாக இருப்பீங்க.
பயங்கர பதட்டமாக இருப்பீங்க, மறந்தமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்கும்பீங்க. இதே மறுநாள் உங்கள்கிட்ட எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் வந்துன்னா எனக்கு எக்ஸாம்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அது ஈஸி தான் அப்படிம்பீங்க. இதே மெயின்ஸோ அல்லது ஃபிசிக்கலாக போகும்போது முந்தின நாள் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் பயத்தில் இருப்பீங்க. அந்த ஃபிசிக்கல் முடிஞ்சு 15 எடுத்த பிறகு எனக்கு அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அப்படிம்பாங்க. அப்புறம் இன்டர்வியூக்கு முந்தின நாள் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பதட்டத்தில் இருப்போம். அப்போ அதான் இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு என்ன கேட்டால் எனக்கு ஒன்றுமே கேட்கல, ஈஸியாக தான் இருந்துப்பாங்க. இது நேச்சர், ஹியூமனுடைய நேச்சர். நானும் உங்கள் வயசுலாம் தாண்டி தானே வந்திருக்கேன். முந்தின நாள் பார்த்தீங்கன்னா யாராட்டும் நமக்கு ஏதாட்டும் சொல்ல மாட்டாங்களா, வைக்க மாட்டாங்கன்னு ஒரு பயங்கர ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிரும். அப்போ ஒரு பதட்டங்கிறது இருக்க தான் செய்யும். முந்தின நாள் இருக்கும், சக்ஸஸ் பண்ண அப்புறம் அந்த பதட்டம் இருக்காது. இன்னும் நாளாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு அவுட்டே நம்ம வெளியே போகிற மாதிரி தெரியும், காம்படிட்டிவ் ஃபீல்டு அவுட்டே. அதனால தான் நீங்கள் ஏதாட்டும் ஒரு எக்ஸாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. யங்ஸ்டர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் யார் கூட நண்பர்களாக வச்சுருக்கணும், புதுசாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள நண்பர்களாக வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் யங்ஸ்டர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டை ட்ராவல் பண்ணுறனால ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இடையில ஒரு புக்கு படித்தேன், நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம 4 பேர் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாரோ ஒரு ஆளாக இருப்பாங்க. 4 பேரோ 5 பேரோ இருப்பாங்க. அந்த 5 பேருடைய கலவை தான் நம்ம. இப்போ என்கிட்ட வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னு வச்சுக்கலாம், என்ன பேக்கில் 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க கூட இப்போ பேசிகிட்டே இருப்பேன், இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அதனுடைய கலவை தான் இப்படி இருப்பாங்க. அப்போ நீங்கள் யார் 4-5 கூட பழகணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்தப்பில் குரூப் 1 எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்க கூட ட்ராவல் பண்ணணும். அப்போ நம்மளும் படிக்கணும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து பாஸ் பண்ணவங்க கூட ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோன்னு வச்சுட்டு ஒரு எண்ணம் வரும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை போடுவாங்க, அங்கே ஒரு ரூம் பிடிச்சி கொடுக்கலாம். நம்ம எக்கனாமிக்கெலாம் நம்ம நீங்கள் கீழே உள்ள போகிறது கிடையாது. ஒரு 4000 5000 ஒரு ரூம் பிடிச்சி ஒரு லைப்ரரி மாதிரி உருவாக்கி கொடுக்கலாம். ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நீங்கள் போய் கிளாஸ் எடுக்கலாம், இல்லை கவுன்சிலிங் கொடுக்கலாம். இந்த எக்ஸாம் படி அந்த எக்ஸாம் படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்கலாம். நம்மளும் அந்த எனர்ஜியில் இருந்துகிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு 10% சேலரியில் ஒரு 10% நம்ம செலவழிக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஆனால் நம்மளை வந்து எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஏப்ரல் 1 போடுற மாதிரி, மார்ச் 1 போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஜூலை 1. இப்போ ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஜூலை 1 இருக்குது. இப்போ நமக்கு டைம் என்ன இருக்குது, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், 4 மாதம் இருக்குது. 4 மாதம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும், என்னடா சீக்கிரம் போட மாட்டேக்கான்னு தெரியும். ஆனால் இந்த 4 மாதம் தான் உங்களுக்கு கோல்டன் பீரியடு, தேனிலவு பீரியடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு வித்தியாசமாக இருக்கும். துட்டு மட்டும் தாங்க இருக்காது, ஆனால் சந்தோஷம் நிறையா இருக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது நம்மகிட்ட வந்து பணம் இருக்காது. ஏன்னா ஆனால் நம்ம தகுதிக்கு அதிகமாகவே செலவு பண்ணுவோம். படத்துக்கு போவோம், நினச்ச நேரம் படத்துக்கு போவோம், ஏதோ ஒன்று போவோம், அப்பா அம்மாட்ட வாங்குவோம், துட்டு வாங்கி போயிட்டே இருப்போம். வேலைக்கு போன பிறகு சம்பளம் வந்துடும், செலவழிக்க மனசு இருக்காது. ஏன்னா அது நம்மளுடைய சம்பளம் பார்த்திங்களா, செலவழிக்க மாட்டோம். படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸுடைய இன்கம்மாக இருக்கும், இல்லை வேறு யாருடைய இதாக இருக்கும், செலவு பண்ணுவோம். ஏன்னா அதனால் நீங்கள் வந்து இந்த டிலே ஆகிறத பற்றி சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. ஒரு 4 மாதம் நல்லா கற்றுக்கிடுங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நல்லா கற்றுக்கிடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சோகமாக இருக்கக்கூடாது, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் படித்த காலேஜில் போய் ஸ்பீச்சு கொடுங்க, ஸ்கூலுக்கு போங்க. உங்களை ஒரு ரோல் மாடலாக வச்சு ஒரு 4-5 பேர் வந்து படிக்கணும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா 39 பேர், 20 பேர் தேர்ட் இயர் படிக்கும்போதே வேலைக்கு போயிட்டாங்க. தேர்ட் இயர் டிகிரியே முடிக்க முன்னாடியே வேலைக்கு போயிட்டாங்க. நான் அப்போ சொன்னல உங்கள்கிட்ட, டிகிரி முடிக்காமே சில குவாலிஃபிகேஷன் உண்டு, 10th 12th எல்லாம். அதில் வந்து 20 பேர் வேலைக்கு போனாங்க. அந்த வைப்ரேஷன் தான் எனக்கு. என் கிளாஸில் ஒரு 20 பேர் வேலைக்கு போனனால காம்படிட்டிவ் எக்ஸாம்னு ஒன்று இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ மீதி 19 பேர் யாராக இருப்பாங்க, படிக்காத ஆட்களாக இருப்பாங்க. மீதி 19 பேர், அதில் ஒரு 10 பேர் வெளியே வந்தவொடனே வேலைக்கு போயிட்டான். நான் போகிறதுக்கு ஒரு 3 வருஷம் ஆச்சு. நான் போன பிறகு ஒரு 5 பேர் வந்து வேலைக்கு போனாங்க படித்து. அப்போ அந்த 5 பேர்கிட்ட நான் வந்து கேட்டேன், நீங்கள் எப்படி அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணீங்க அப்படி கேட்க. உனக்கே வேலை கிடச்சிருக்கு, எங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இப்போ நம்மளே நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நம்ம அதான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், வேறு எதுவுமே கிடையாது லைஃப்பில். எல்லாமே இதான், நம்ம எந்த ஃபீல்டில் அதிகமாக டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ சக்ஸஸ் அடைய போகிறோம். அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முக்கியமான நாள், வாழ்த்துக்கள், நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.